ஒண்ணு பண்ணு, பேசாம மணிரத்னத்துக்கு நீயே ஒரு போன் வரும். அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடனே ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாமா? ஒரே ஒரு நாள் கொடு. 9 to 9 வேண்டாம், 9 to இந்த மணிரத்னம் படத்துல சான்ஸ் நீ அங்க போய் என் ஃப்ரெண்டு காலையில வரைக்கும் இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. வரவே இல்ல. ஐயோ, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா சரி. இப்ப பேசாம படுத்து தூங்கு. ரொம்ப இந்த குளத்துக்கிட்ட நடந்ததையே இந்த பொண்ணு கரெக்டா சொல்லுது. நாமோ ஜாக்கிரதையா இரு. ஐயோ அத்தை, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க, நான் பண்றேன். அது நீ சந்தோஷப்படணும், அதுக்கு தானே. அத்தை, நான் ஏன் இன்னும் 2 நாள் தான், முடிஞ்ச வரைக்கும் காப்பியா நானே கேட்கலான்னு இருந்த குடு. இது என் மாமாக்கு காலையிலே காப்பி போகுது. என்னைக்காவது அம்மா உன காஃபி நேத்து இவன் பண்ண வேலைக்கு நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். இந்தாங்க கொடுங்க கொடுங்க. சொல்லிருச்சு, சொல்ல மாட்டேன். மனோஜுக்கு அதை விடுங்கம்மா, அதெல்லாம் முடி வெட்ட சொல்லிருக்கேன். வெட்டிட்டீங்களா? என்ன சம்மந்தி, இன்னைக்கு நான் ஃப்ரை பண்ண சொல்லிருக்கேன். அந்த தலைக்கறி இருக்குமே, அது ரொம்ப ஸ்பெஷலா சின்னதா வெட்ட சொல்லுங்க. ஏன்னா சைஸ் ரொம்ப முக்கியம். டேய், நீ சும்மா இருடா. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அத போய் ரோகிணி அப்பா கிட்ட அவரும் சீக்கிரமா கிளம்பி. ஆண்டி, அவரை கூட்டிட்டு வர வேண்டியது என்ன மாட்டி விட்டுடுவான். இப்பவே இந்த ஆள் இங்க இருந்து கிளப்பணும். ஹலோ, அப்படியே ஆண்டி? அங்கிளே இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு என்ன. என்னம்மா, என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. அதுல இருந்து எல்லாருமே இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சரிங்க ஆண்டி. ஆச்சு, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அங்கிள் இருக்கேன். ஐயோ அங்கிள், நம்ம ஆண்டிக்கு உடம்பு சரி. மறந்துட்டீங்களா? இருக்கால, நேத்தான பேசி வச்சோம், பேசிக்கிட்டு இருந்தோம், அதுதான் சொன்னேன். இவர் அதிகமாயிருச்சா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? உங்களை உடனே எனக்காக இவங்க எல்லாம் என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்காங்க. சாப்பிட்டு உண்மை வேற வாங்கணும். கரெக்ட் மாமா, அங்க உங்களை நல்லா கவனிக்கணும்ல. நானும் கவனிக்கிறதுக்காக தான் நானும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் ஜாலியா இருந்தோம். ஜாலியாவா? அவர் எப்படி போகாம இருக்க முடியும்? இல்லத்த ஆமா ரோகிணி, உங்க அப்பா நம்மள பத்தி என்ன நினைப்பாரு? ஏம்மா, எல்லாரும் ஆசைப்படுறாங்களம்மா. என்னாச்சு? வலிக்குது. என்னது? துடிக்கிறேன், ரொம்ப துடிக்கிறேன். சம்மந்தி, நீங்க ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி முடியலையேன்னு வருத்தமா தான் இருக்கு. ஆனா போக நான் புக் பண்றேன் அங்கிள். நீங்க போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. ஆண்டி, நான் வேலை வைக்குது இல்ல அங்கிள், கிளம்புங்க. கிளம்புறேன். பாட்டிமா, கிளம்புறேன். இனிமே மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் ஊத்தி எல்லாரும் நல்லா இருங்க, கறியை சாப்பிடுங்க. சரி, இது கேடி தான் இதை வேலை பார்த்துருக்கு. மனோஜ், இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போயிருக்கலாம். நீ ஏன்டா அவர் போனதுக்கு ஆனா அது சீக்கிரமா மாட்டும். இதுக்கு மேல இனிமே நமக்கு இங்க என்ன வேலை? மேல இங்க இருந்து நீங்க என்ன ட்ரெயினா ஓட்ட போறீங்க? டேய், சும்மா இருடா. எல்லாரும் 2 நாள் இருந்துட்டு போலாம். ஆமா, நீ ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா லீவு கடையில எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. எதை சுத்தம் பண்ண? எதை பத்தி சொல்ற? நம்ம ஊர் திருவிழாவுல போட்டிலாம் நடக்கும்ல. வர்றீங்க, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஏற்பாடு பண்ணி தரப்போறேன். இந்த தூங்குற பட்டி இருந்தா சொல்லுங்க, நம்ம மனோஜ் ரெடி போடுங்க. ஓடி போய் தானே கல்யாணமே பண்ணிச்சுங்க. சும்மாவே இருக்க மாட்டியாடா? வாங்கடா, செல்லுங்க. நம்மள எப்படி இன்சல்ட் பண்றாருன்னா? அவன் யோசிக்காம ஏதோ பேசுறான். ஒருதல்ல, இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன்ல பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிக்கணும். முத்து மீனாவுக்கு முன்னாடி நம்ம அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கோம். வச்சிருக்கான், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்புறம் போட்டியில எதுலயுமே நாம அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. இதெல்லாம் அசால்ட்டா நான் வின் பண்ணிடுவேன், நீ ஃப்ரீயா விடு. நம்ம பிள்ளைங்க மருமகளுக்கு எல்லாம் கலந்துக்கு போறாங்க. நீனா கூட படிக்கும் போது போட்டியில எல்லாம் கலந்துக்கு வேடாமே சொல்றேன். பாப்பமே. இத பாருங்கம்மா, இன்னைக்கு ஆனா முத்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. அவருமே இருக்கு. ஆண்டி, இது என்ன ஒலிம்பிக்கா? ஆண்டி, கலந்துக்கு போறேன். கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ஏங்க, ஜெயிக்கிறபடி வீட்ல யார் ஜெயிச்சாலும் நமக்கு தானே பெருமை. இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பசங்க எல்லாம் வந்துட்டாங்க பாரு, போலாமா?
நான் கப்பு ஜெயிச்சு வாங்கியிருக்கேன்னு தெரியும்ல. அதெல்லாம் நான் நீங்க எல்லாம் ஜெயிக்கிறதுல மும்முரமா இருக்கீங்கன்னு தெரியுது. பாட்டி ஆல்ரெடி நாங்க ரெண்டு அணி ஏன் அணியில யார் யாருமா டீமா இருந்துக்கிறோம். இற யாரு யார் பக்கம் வாம்மா. அண்ணாமலை நீ இந்த பக்கம் வா. பாட்டி நானும் ரவியும் ஒரே டீம்ல இருந்துக்கிறோம் பாட்டி. அதெல்லாம் நீங்க வா. விஜயோட அணியில நீங்க 3 பேர் இருக்கீங்க. எனக்கு இவங்களுக்கு செட் ஆகாது. டேய் செட்டா உண்டா? அத்தை இவன் வீட்டு பிள்ளை சொல்றது மாதிரி சொல்ற. மனு பெருமையா பேசிக்கிறீல்ல, அவங்க கூட சேர்ந்து விளையாடுறது. இருந்தாலும் உன் பக்கம் ஜெயிக்கிறாங்களா என் பக்கம் ஜெயிக்கிறாங்களான்னு பாத்துருவோம். இந்த போட்டியில நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க தான் அப்ப இன்னைக்கு பயங்கரமான ஒரு பொழுதுபோக்கு இருக்கு. ஜெயிக்க ஆமா. பட்டையை கிளப்பிட்டா எப்படி தோணுச்சு இந்த ஐடியா? சோக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேணாமா? எல்லாரும் வேடிக்கை. அங்க பாரு யாரோ பானைய மேல கட்டி வச்சிருக்காங்க. அது ஒரு என்ன பண்ற அப்படி இல்ல பசங்கள்லாம் கமான் மனோஜ், கொஞ்சம் ரைட்ல. அப்படிதான் அப்படிதான்